அரசியலில் ஒருவர் எம்பியாகவோ எம்எல்ஏவாகவோ எந்த பதவியிலும் இல்லாமல் சாதாரண மக்களின் குரலாக ஒலித்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் என்றால், அதுவும் தமிழ்நாட்டில் ஒருவர் இன்னமும் வாழ்ந்து வருகிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா? ஆம், அந்த அரசியல்வாதி வேறு யாரும் இல்லை, அரசியலுக்கே ஒரு தனித்த அடையாளமாக திகழ்பவரான தோழர் நல்லக்கண்ணுதான். 1925ஆம் ஆண்டு இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தின் ஸ்ரீவைகுண்டத்தில் விவசாய குடும்பத்தில் டிசம்பர் 25ஆம் தேதி ராமசாமி கருப்பாயி தம்பதிக்கு 3வது குழந்தையாக பிறந்தவர்தான் நல்லக்கண்ணு. ஸ்ரீவைகுண்டம் காரனேசன் பள்ளியில் SSLC படித்தவர் மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரியில் இன்டர்மீடியேட் படித்தார். பின்னர் தமிழில் POL படிப்பு 2 ஆண்டுகள் படித்த நிலையில் தீவிர அரசியலில் ஈடுபட்டதால் அந்த படிப்பை அவர் முழுதாக முடிக்கவில்லை. 1936ஆம் ஆண்டிலிருந்தே அன்றைய ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்ட நல்லக்கண்ணு 1937ஆம் ஆண்டு காங்கிரசுக்கு வாக்களிக்கும்படி வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு வயது 12. 1943ஆம் ஆண்டில் தனது 18வது வயதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த நல்லக்கண்ணு தோழர் நல்லக்கண்ணுவாக மாறினார். அன்று தொடங்கிய ஒடுக்கப்பட்ட ஏழை, தொழிலாளர், உழைக்கும் வர்க்க, விளிம்பு நிலை மக்களுக்கான நல்லக்கண்ணுவின் போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் இந்தியாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. பத்தினி கோட்டம் என்ற இடத்தில் உணவை பதுக்கி வைத்திருப்பதை அறிந்த நல்லக்கண்ணு ஜனசக்தி என்ற பத்திரிகையில் அது குறித்து எழுதி அம்பலப்படுத்தினார். இதனை அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சென்று 1000 நெல் மூட்டைகளை வெளியில் கொண்டு வந்தார். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு கம்யூனிஸ்டுகள் மீது இந்திய அரசு தொடுத்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் தீரத்தோடு போராடினார். இதனால் நல்லக்கண்ணு உட்பட பல தலைவர்கள் மீது ஆயுத புரட்சியை தூண்டியதாகவும் அரசுகளை கவிழ்க்க முயன்றதாகவும் கூறி நெல்லை சதி வழக்கு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 1952ஆம் ஆண்டு இந்த வழக்கில் நல்லக்கண்ணு உள்ளிட்ட தலைவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு வயது வெறும் 27 மட்டுமே. 1948ஆம் ஆண்டு கட்சி தடை செய்யப்பட்ட போது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வந்த நல்லக்கண்ணு 1949 டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். அப்போது அவரது கூட்டாளிகளை பற்றி விசாரித்த போலீஸ் அவரது மீசையை பொசுக்கி முடிகளை பீய்த்து சித்திரவதை செய்தனர். 1966ஆம் ஆண்டு அம்பாசமுத்திரம் கடனா நதியில் அணை கட்ட வேண்டும் என்று 11 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்தார். பக்தவச்சலம் ஆட்சியில் நல்லக்கண்ணு வைத்த அந்த கோரிக்கை ஏற்று அணை கட்டப்பட்டது. 1967ஆம் ஆண்டு நொச்சிக்குளத்தில் விவசாயிகள் பயிரிட்டு வந்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதை எதிர்த்து இவரது தலைமையில் போராட்டம் நடைபெற்ற போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதனை கண்டித்து 12 நாட்கள் பட்டினி போராட்டம் நடத்தி பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் நல்லக்கண்ணு. 1969ஆம் ஆண்டு விவசாயிகள் பிரதிநிதியாக ஜெர்மனிக்கு சென்றார். 1973ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் சென்று 3 மாதங்கள் மார்க்சிய பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு திரும்பினார் நல்லக்கண்ணு. தாமிரபரணி ஆற்றை அழித்து அதை நம்பியிருந்த மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கி வந்த மணல் கொள்ளை கும்பலுக்கு எதிராக போராடினார். நீதிமன்றத்தில் இதற்காக தானே வாதாடி சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டார். தாமிரபரணியில் மணல் அள்ளுவது உயர் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டது. சுமார் 25 ஆண்டுகள் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராகவும் 13 ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளராக பணியாற்றிய நல்லக்கண்ணு தற்போது கட்சியின் மத்திய குழு உறுப்பினர், தேசிய கட்டுப்பாட்டுக்குழு தலைவராக இருக்கிறார். பாரதியார் வாழ்க்கை வரலாறு, விடுதலை போரில் விடிவெள்ளிகள், பாட்டாளிகளை பாடிய பாவலர்கள்,
இது மட்டுமல்லாது கிழக்கு ஜெர்மனியில் கண்டதும் கேட்டதும் என்ற பயண நூல் ஆகியவற்றை எழுதிய தோழர் நல்லக்கண்ணு இந்திய விவசாயிகள் பேரெழுச்சி எனும் நூலை மொழிபெயர்த்துள்ளார். அவரின் 80வது பிறந்த நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி கொடுத்த போது அதை கட்சிக்காக மீண்டும் திருப்பி கொடுத்த நல்லக்கண்ணு அம்பேத்கர் விருதுடன் தமிழ்நாடு அரசு கொடுத்த 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை 2ஆக பிரித்து கட்சிக்கும் விவசாய தொழிலாளர் சங்கத்துக்கும் கொடுத்தார். தனது வாழ்க்கை முழுவதையும் மக்கள் போராட்டங்களுக்காக அர்ப்பணித்த நல்லக்கண்ணு எம்எல்ஏ, எம்பி ஆகவில்லை. மக்கள் மனங்களில் இடம் பிடிக்க இதுவும் ஒரு காரணம் என்றே கூறலாம். பளபளக்கும் வெள்ளை உடை, விலையுயர்ந்த கார், சொந்தமாக பங்களா வைத்திருந்தால்தான் அவர் அரசியல்வாதி என்ற எழுதப்படாத விதியை பொய்யாக்கி எளிமையின் சிகரமாக வாழ்ந்து வருகிறார் தோழர் நல்லக்கண்ணு. தன் மூச்சு இருக்கும் வரை மக்களுக்காக போராடுவேன் என்ற உன்னத கொள்கையுடன் வாழ்ந்து வரும் நல்லக்கண்ணுவிற்கு தமிழ்நாடு அரசு 2022ஆம் ஆண்டில் தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தது. இன்று நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாளில் ஸ்ரீவைகுண்டத்தின் அரசு மருத்துவமனைக்கு நல்லக்கண்ணுவின் பெயர் சூட்டப்படும் என்று அறிவித்திருக்கிறார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின்.